வெல்கம் பேக் டு பானமா லைஃப் ஸ்டைல். ஒரு கனமான இரும்பு விமானம் வெறும் ப்ரொஃபலர் ரெக்கையை வச்சு எப்படி காற்றுல பறக்குதுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சயின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ப்ரொஃபலர் வேகமாக சுழன்று காற்றை பின்னாடி தள்ளுது. இதனால் நியூட்டனின் 3ஆம் விதிப்படி விமானம் வேகமாக முன்னோக்கி பாயுது. இதை தான் த்ரஸ்ட் உந்து விசைன்னு சொல்கிறோம். விமானத்தோட இறக்கைகள் கத்தி மாதிரி கூர்மையாக இல்லாமல் ஒரு வளைந்த வடிவத்தில் இருக்கும். விமானம் வேகமாக ரன்வேல ஓடும்போது மெர்னொலி தத்துவப்படி இறக்கைக்கு கீழே அதிக காற்று அழுத்தம் உருவாகி அந்த இரும்பு விமானத்தை அப்படியே மேலே தூக்குது. இதுதான் லிஃப்ட் தூக்கு விசைன்னு சொல்கிறோம். அப்புறம் காற்று எதிர்விசை. விமானம் முன்னோக்கி போகும்போது அதை பின்னோக்கி தள்ளி தடுக்க பார்க்கும். ஆனால் த்ரஸ்ட் இதை விட அதிகமாக இருக்கணும். ஃபைனலாக புவியீர்ப்பு விசை. பூமி அந்த விமானத்தை கீழே இழுக்கும். ஆனால் நம்ம லிஃப்ட் சக்தி இதை விட அதிகமாக இருக்கிறதுனால விமானம் சூப்பராக பறக்குது. 100 டன் இரும்பு விமானத்தை காற்றுல மிதக்க வச்ச அந்த மேதையின் பெயர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு பானுமா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.